பிரச்சனை என்கிட்ட இல்லங்க. பிளேயர்ஸ் கிட்ட இருக்குது. ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாங்க. என்னது இப்படியா திடீர்னு 90க்கு ஒரு விக்கெட் இருந்தவங்க 129, 130க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. நல்லா விளையாடுறாங்க இவங்க. இப்ப வேற என்ன சொல்ல இங்க பாருங்க ஷெட்யூலிங்கே சரியில்லை சார். என்ன சார் ஷெட்யூல் பண்றாங்க இவங்க? இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 நாள் வரைக்கும் நாங்க வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருந்தோம். 4 நாளுக்கு முன்னாடி இங்க வந்து 4 நாள்ல என்ன பிராக்டிஸ் பண்றது சார்? உங்களை எங்க சார் இறக்கி விட்டாங்க? திடீர்னு உகாண்டால இறக்கி விட்டாங்களா? உகாண்டால இல்லைங்க, எங்க ஊர்ல தான். எங்க ஊர்ல இறக்கி விடுறது உனக்கு உனக்கு 4 நாளுக்கு இல்லை கிளிக்க முடியாது அவனால அப்படின்னு வேற பல பேர் கேட்கறாங்க. ஐயோ நான் கிளி கேட்கறாங்க. சார் என்ன சார் நீங்க இதை மட்டும் கிளி கேட்கறீங்க? நீங்க இதே கோச் கம்பீரியோடைய இதுலதான் வந்து இங்கிலாந்துல போய் செம்மையா விளையாடிட்டு வந்தோம். ஜெயிச்சிங்களா சார்? ஜெயிக்கலங்க. டிராவாது பண்ணோம்ல அட்லீஸ்ட் சீரிஸா. என்ன நீங்க பேசிட்டீங்க? அப்புறம் நியூசிலாண்டை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. எப்ப எதுக்கெடுத்தாலும் சாம்பியன்ஸ் டிராஃபி யாருடைய கோச்சிங்ல ஜெயிச்சோம்? நாங்க கோச்சிங்ல ஜெயிச்சோம். ஏசியா கப் யாருடைய கோச்சிங்ல ஜெயிச்சோம்? சார் சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் ஒரே ஒரு கிரவுண்ட்ல நீங்க டோர்னமெண்ட் முழுக்க விளையாடி அங்கேயே ஜெயிச்சிட்டீங்க. நகர கூட இல்லைன்னு உங்களை கழுவி குத்துறாங்க சார் ஆன்லைன்ல. அது அதனால கப்பு இல்லைன்னு ஆயிருமா இன்னைக்கு? சார் ஏசியா கப்ல அப்படிதான் சார் கப்பே இல்லைன்னு ஆயிருச்சு. அது வந்து அவங்க பண்ண திமிரு. நீ கண்டமாயிருவாமா நீ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கோச் அப்படிங்கிறவரு ரொம்ப கோச்சா இருக்கிறாரு. ரொம்ப கோச் அவ்வளவு கோச் ஆயிட்டாரு இன்னைக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வாய்ஸ் கேர்ள்ஸ் மை டியர் guys from பாலா. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குதுங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு எல்லாத்தையும் ஏத்துக்கொள்ளும் மனப்பான்மை. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஸ்போர்ட்டியாடுறா, எது நடந்தாலும் அதை எதிர்கொள்றா அப்படின்னு. இன்னைக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை இழந்து ஒரு டீமுடைய கோச் வந்து கை காட்டுறாரு. இப்படின்றாரு சார், இப்படி முதல்ல காட்டுங்க சார். அதுதானே ஒரு கோச்சுக்கும் கேப்டனுக்குமான ஒரு விஷயம். முதல்ல வந்து பழியை ஏத்துக்கணும். ஆமா நான் பண்ணது தப்பு, ஆமா நான் பண்ண முடிவுகள் சரியில்லை, என் கேப்டன் சரியா இல்லை, நாங்க சரியா ஒரு கம்யூனிகேஷன் லெவல்ல இல்லை. நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. ஆஸ் அ ஹோல் டீம் வி ஹவ் சஃபர்ட் திஸ் லாஸ். உங்களை மாதிரி எங்களுக்கு இந்த வருத்தம் இருக்குது. கண்டிப்பா இதை நாங்க சரி செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். உங்களை நாங்க வந்துட்டு வருத்தம் அளிக்கிற அளவுல இனிமேல விளையாட மாட்டோம். கண்டிப்பா உங்களை பாராட்டுற நீங்களே எங்களை வந்து பாராட்டுற அளவுக்கு நாங்க ஒரு கேமை சீக்கிரம் விளையாடி காட்டுவோம் அப்படின்னு தான் சார் ஒரு கோச் பேசணும். இந்த அம்பையரா நீங்க ஆகும்னா இப்படின்றீங்க. சோ இந்த மாத்தி இப்படி கை காட்டுற வேலையை முதல்ல கௌதம் கம்பீர் அப்படி என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத வந்து நீங்களே தயவுசெய்து பாருங்க. கேட்டீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. நீங்க அவர் என்ன சொல்றாருன்னா, look obviously scheduling does make a difference. Imagine 3 days before the start of the first test we were in Australia. 3 நாளுக்கு முன்னாடி நாங்க ஆஸ்திரேலியால இருந்தோம். and suddenly you come back from there and you have got 2 days to plan with the test side. திடீர்னு என் கையில கொடுத்துட்டு உடனடியா வந்து 2 நாள்ல பிளான் பண்ண சொன்னாங்க. என்ன பிளான் பண்றது எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு பிளான் பண்ண தெரியாது, வராது அப்படின்றாரு. ஓ இது வேறையா? இந்த பிரச்சனை எல்லாம் தெரியாம கோச் ஆகிட்டா பிசிசிஐ கேட்டு தொடங்க நான் பேசுறத அப்படின்றாங்க பாதி பேர். அடுத்து என்ன சொல்றாரு, சம்டைம்ஸ் we can probably prioritize this better. ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருந்துருக்கணுங்க. இதெல்லாம் பண்ணியிருந்தோம். இதை தான் முக்கியத்துவம் கொடுத்து இதை முன்னாடி கொண்டு வந்து டைம் வச்சு அதுக்கு we can have more gaps in the middle so that we can probably start working on certain skill sets. சில ஸ்கில் செட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணணுமாமா. டெஸ்ட் மேட்ச்க்கு இப்படி ஆடணும், டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்படி ஆடணும், அதுக்கு கொஞ்சம் டைம் இருந்திருக்கணும் அப்படின்னு. ஓ சரி, நல்ல விஷயம் தான், நானும் ஒத்துக்கிறேன். ரைட்டு, டைம் இருந்திருக்கணும். ஓடிஐக்கு தனி கேப்டன், டெஸ்ட்டுக்கு தனி கேப்டன், ஓடிஐக்கு தனி கோச், டெஸ்ட்டுக்கு தனி கோச். நீ அதை முடிச்சுட்டு 1 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த டெஸ்ட் மேட்ச் விளாடு. நீ ஓடிஐயை முடிச்சுட்டு அடுத்த 1 மாசம் கழிச்சு ஓடிஐ சீரிஸ் விளாடு. இதை பண்ணிருக்கணும் சார். கரெக்ட் கௌதம் கம்பீர் சார், நானும் நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன். கேப் இருந்திருக்கணும். அந்த கேப் இருந்தாதான் உண்டு. அந்த கேப்புக்கு என்ன பண்ணணும், வருஷம் முழுக்க விளையாடவே கூடாது. வருஷம் முழுக்க விளையாடியதான் ஆகணும் அப்படின்னு இருந்தா அப்ப நம்ம 2-2 3-3 பிரிச்சாகணும். பிரிச்சிடலாமா? கௌதம் கம்பீரை முதல்ல 2 பொழந்து பிரிச்சிடலாமா? ஒரு கௌதம் கம்பீர் அங்கேயும் இன்னொரு கௌதம் கம்பீர் அங்கேயும் முடியாதுல்ல. அப்ப உங்களை ஒரே ஒரு ஃபார்மேட்டுக்கு மட்டும் T20க்கு மட்டும் கோச்சா போட்டு அபிஷேக் சர்மா அடிக்கிற 6-4 மேட்ச் ஜெயிச்சு நீங்க அந்த டென்யூர்ல உங்களுடைய பர்சன்டேஜ் விக்டரி அப்படியே வச்சு பாதுகாத்துட்டு சந்தோஷமா உக்காருங்க. தயவு செய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஓடியையும் டெஸ்டையும் விட்டு முதல்ல பறிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இது மூலமா நான் வைக்கிறேன். ரைட், அடுத்த தலைமை இதோட முடிக்கல. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்து என்ன சொல்றாருன்னா, I don't think so ever in Indian cricket something like this has happened where the transition is happening in the spin bowling department and in the batting department as well. அதாவது ஸ்பின் பவுலிங், பேட்டிங் டிபார்ட்மெண்ட்னு ரெண்டுத்துலயுமே ஒரு இந்தியன் கிரிக்கெட்ல இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சிஷன் அட் அ டைம்ல நடந்ததே இல்லையாமா. புரியுதுங்களா உங்களுக்கு? அட் அ டைம்ல அடுத்தடுத்து சின்ன சின்ன கேப்ல டக்குன்னு சச்சின் போனாரு, வந்துட்டு நம்ம கங்குலி போனாரு, டிராவிட் போனாரு, விஎஸ்எஸ் போனாரு இல்லைங்களா, அப்புறம் பவுலிங்ல கும்ப்ளே போனாரு. இதெல்லாம் வந்து ஒரு 15-20 வருஷம் கேப்ல நடந்துச்சு. சரிங்களா? அதெல்லாம் வந்து அப்படி அந்த மாதிரி
அதனால அந்த டைம்ல வந்து தோனி வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேஸ கையில வச்சார் 2010. ஆமாமா. அது வேற ஒரு காலங்க. அத நம்ம கம்பேர் பண்ண முடியாது. திடீர்னு உமேஷ் யாதவையும், இஷாந்த் சர்மாவையும் வச்சுக்கிட்டு பவுலிங் போடுறான்னு சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தோனி வந்து முழிச்சாரு. ஆனா அது வந்து நம்ம இதுல சொல்ல முடியாது. அது வேற. அது இந்த கணக்குல வராது. சரி விடுங்க. அதனால இந்த மாதிரி ரொம்ப பாவம் எவ்வளவு புலம்புறாரு பாருங்க. Normally when your batting is secure or your batting has experience, when your team goes through a bowling transition. But this time with this test team, obviously the transition is happening in both the skill set. Bowling சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, எல்லாமே transition. யங் பிளேயர்ஸ் சார், தே ஆர் வெரி யங். அவங்களுக்கு டைம் கொடுங்க, அவங்க செட்டில் ஆகணும். அப்பதான் இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் எப்படி அப்சார்ப் பண்றதுன்ற டைம் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், ஹை ப்ரெஷர் அப்சார்ப் பண்றதுக்கான வாய்ப்புகளோட கருண் நாயர், ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேரும் வெளியே உட்காந்துருக்காங்க. நீங்க அவங்கள விட்டுட்டு ஏற்கனவே ரிஷப் பண்ணிட்டு KL ராகுல்ன்ற 2 கீப்பருங்களை தாண்டி த்ருவ் ஜுரேல்னு 3ஆவதா ஒரு கீப்பரை உள்ள கொண்டு வந்து கேட்டா KL ராகுல் எங்க கீப்பரே இல்ல சார் இருப்பீங்க. பேக்கப் கீப்பர் இருக்காரு, அது போதும்ல. என்னத்துக்கு த்ருவ் ஜுரேல் டெஸ்ட்ல உங்களுக்கு ஆடுறதுக்கு? என்னத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல சாய் சுதர்ஷன் போட வேண்டியதானே கருண் நாயரை? இதுல 40க்கு கீழே ஆவரேஜ் இருக்கிற சாய் சுதர்ஷனை உள்ள எடுத்தாங்கன்னு வேற ஆன்லைன்ல எல்லாம் பேசுறாங்க. 40 கீழே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் இருக்கிற சாய் சுதர்ஷன் எதுக்கு சார் நீங்க IPL பெர்ஃபார்மன்ஸ் வச்சு டெஸ்ட் மேட்ச் உள்ள கூட்டு வந்தீங்க? பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிவிட்டு பிளேயர்ஸ் மேல தவற சுட்டி காட்டினா அவங்க அப்சார்ப் பண்ண தெரியல பிரஷர்னா, நானும் அதான் சொல்றேன். அப்சார்ப் பண்ண தெரிஞ்ச ஆளுங்க வெளியே உட்காந்துருக்கேன். அவளை வெளியே உட்கார வச்சதே நீதானே. அப்ப இந்த பிரச்சனைகளெல்லாம் என் தலைவன் கையில் வச்சுட்டு கடைசியா இன்னொரு மேட்டர் ரொம்ப சூப்பரா அற்புதமா இங்கதான் மேட்டர் போறாரு. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருந்தேன், ஹெட் கோச்சா உள்ள வந்தப்ப, இந்தியன் கிரிக்கெட் தான் இம்பார்ட்டன்ட், நான் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. நாங்க மட்டும் என்ன சொன்னோம், நீ இம்பார்ட்டன்ட் சொன்னோம். நாங்களும் ஐயா அஸ்தாயா சொல்றோம், நீங்க இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களை பத்தியே பேசல, ஏன் தோக்குறீங்கன்னு கேள்வி கேட்டோம், பதில சொல்லுங்க அப்படின்னா அது வந்து அண்ட் ஐ சிட் ஹியர் அண்ட் எக்ஸாக்ட்லி சே தி சேம் திங். பீப்புள் கேன் கீப் ஃபர்கெட்டிங் அபவுட் இட். நான் சொல்லிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப. நீங்க இன்னைக்கு நாளை கூட இதை மறந்துடலாம். இருந்தாலும் சொல்றேன், ஐ எம் ஷூர் யூ கைஸ் வில் ஃபர்கெட் வெரி சூன் பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் நியூசிலாந்து. என்னுடைய கோச்சிங்ல தான் நான் வந்து இங்கிலாந்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தேன், சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சேன், ஏசியா கப் ஜெயிச்சேன். நீங்க இன்னும் வந்து நியூசிலாந்து 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 அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாட் த ஹெல் அப்படின்றாரு இன்னைக்கு கௌதம் கம்பீர். சூப்பர் கௌதம் கம்பீர், ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. செல்லக்குட்டி ஓரமா போய் உட்காருங்க, உங்க கோச்சிங் உங்ககிட்ட இருந்து சீக்கிரத்துல புடுங்க போறாங்க. நீங்க இப்படியே உட்காந்து புலம்பி சப்பக்கட்டு கட்டி உங்களுக்கு நீங்களே நியாயம் பேசிக்கிட்டு இருங்க. பாய். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.